எங்களுக்கு பனைமரத்துல ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி குட்டி பனைமரம் தான். தேவையில்லாத ஓலையெல்லாம் கழிச்சு விட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகா கியூட்டா இருக்கும். இப்போ கூட இதுல 3 பனைமரம் இருக்கு. ஒன்னு நல்ல பெரிய பனைமரம் ஹைட்டு, மீதி 2 குட்டி தேவையில்லாத மட்டையுமா செடியுமா ஏதோ புதர் மாதிரி இருக்கு. ஆனா நாங்க வந்தது இந்த 2 குட்டி பனைமரத்துல இருக்க ஓலையை கழிச்சு விடுறதுக்கு இல்ல, அந்த பெரிய பனைமரத்துல பாலை வந்துட்டு பதநீர் எடுக்கிறதுக்கு பாலை சீ விடலான்னு வந்தோம். ஆனா அந்த பனைமரமும் பக்கத்துல ஒரு மஞ்சள் நிறுத்தி மரமும் ஏற விடாம ரொம்ப இடைஞ்சலா இருந்துச்சு. எங்க கூடயே நிறைய சின்ன பசங்களை கூட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கும் ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிய போது லீவ் விட போறாங்க. அவங்களும் பனைமரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டட்டும், நிறைய கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த சின்ன பசங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லாவே பனைமரம் ஏற தெரியும், மட்டைக்குள்ள தான் போக தெரியாது. எங்களுக்கே நிறைய பேருக்கு மட்டைக்குள்ள போக தெரியாது, பாலர்வை எப்படி பிடிக்கணும் பயன்படுத்தனே தெரியாது. நாங்களே அதிகமா வெட்டர்வை தான் பயன்படுத்துவோம். அதுக்காக சின்ன பசங்க கையில அருவாவை கொடுத்து தப்பான வழியில தூண்டுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை எதுவும் தப்பா நினைச்சிடாங்க. அவங்க கையில நாங்க அருவாவை கொடுக்கல, நாங்க பண்றோம், நீங்க பார்த்து கத்துக்காங்க. பனைமரத்துல இருக்க நல்லது மட்டும் தான் சொல்லி கொடுக்கும். அடுத்த தலைமுறைக்கு பனைமரம்னா என்னன்னு தெரியும்னா இந்த தலைமுறையில இருக்க எல்லாருக்குமே பனைமரத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக மட்டும்தான்.